ஹாய் மக்களே, நான் இன்றைக்கி வந்து கோவக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காவை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு வானிலையில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலில் நல்லா கலரி விட்டுக்கோங்க. தேவையான அளவு வந்து இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் தேங்காய் பல்லும் ஆட் பண்ணிக்க போகிறேன். போட்டு நல்லா அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம கோவக்காவை நல்லா எடுத்து ஃப்ரை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் அதை கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி எடுத்தோன்னா திருப்பி வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஆகி இருக்கும். இதில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், சாம்பார் எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். காம்பினேஷனாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.